Day 4 what to study என்னன்னு பார்த்தரலாம். நான் தமிழ் மீடியமுக்கு இந்த வீடியோ கொடுத்திருக்கேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டா வீடியோ இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இந்த Day 4 ஓட சிலபஸ் நீங்க 2 நாள் படிப்பீங்க. டெஸ்ட் உங்களுக்கு September 22 நைட் 8 o'clock டெலிகிராம்ல PDF நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ ஜெனரல் தமிழுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தரலாம். பொது தமிழ்ல 10th நியூ புக் இயல் 2 படிப்பீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 10ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 5, 8ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 2. 2 நாள் படிக்கிறதுக்கு டைம் இருக்குங்கிறனால ஹிஸ்டரியில் 2 லெசன் கொடுத்துருக்கேன். சதவீதம் PYQ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் 2022 இப்போ வரைக்கும் நடந்திருக்க எல்லா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமோட சதவீத கேள்விகள் நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிடுவேன். அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். இந்த லிங்க் இந்த PDFக்கு கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ செப்பரேட்டாக தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம பொது தமிழில் இயல் 2 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இயல் 2ல் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் படிக்கணும், முக்கிய வரிகள், மேற்கோள்கள், முந்தைய ஆண்டு வினாவிடைகள், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, கூடுதல் தகவல்கள் எல்லாமே நம்ம இயல் 2ல் படிக்கிறோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சிருவீங்கல்ல. ஸோ இதை ஓவராலாக கவர் பண்ணிடுங்க. அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸில் 10ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 5, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு முக்கியமான பாடம், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 2ல் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த லெசன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக படிங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே நோட்ஸ் எடுக்காதீங்க. நல்ல லெசனை ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சதவீதம் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 இப்போ வரைக்கும் நடந்த PYQ எல்லாமே கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மேக்ஸில் இப்போ தான் புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சதவீதம் பொறுத்த வரைக்கும் Day 1, 2ல் என்ன படிச்சிருக்கோமோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் PYQ பாருங்கள். டேரெக்டாக இதுக்கு வர வேண்டாம். அப்படியே வந்தாலுமே நீங்கள் ஃபார்முலாஸ், எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள், ஒரு வரி வினாக்கள்லாம் பார்க்காம இந்த PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு இன்ட்ரோ அந்த வீடியோஸ் நிறையா நான் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நான் உங்களுக்கு ஓவராலாக இதோட PDF எல்லாமே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக PDF எடுத்து கலெக்ட் பண்ணி இதோட கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஹர்ஷா TNPSC கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் Day 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு Day 1, Day 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் September 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். September 16ஆம் தேதி Day 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. September 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு Day 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.